அது தன் கையை திரும்ப உள்ளே வாங்கி கொண்டபோது அதன் சகோதரன் வெளிப்பட்டான். இது படிப்பதற்கு வித்தியாசமாக இருக்கலாம். இந்த நாளின் செய்தி என்னவென்றால், கவனிங்க, திரையில் போடுவார்கள், த அக்லி லைஃப் வில் பி எ பியூட்டிஃபுல் லைஃப். அதாவது அலங்கோலமான வாழ்க்கையை, அதாவது இதுதான் இந்த நாளின் செய்தி. உன் வேதனையின் காலம் முடிவடைகிறது. கரங்களை போய் சொல்லுங்க, என் வேதனையின் காலம், என் கண்ணீரின் காலம், என் தவிப்பின் காலம், என்னுடைய தத்தளிப்பின் காலம் இந்த ஆண்டிலே முடிவடைகிறது அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? அதில் ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. முதலாவது இந்த அதிகாரத்துக்கு சொல்ல விரும்புகிறேன். வேத புஸ்தகத்தில் இந்த அதிகாரம் இப்படி சொல்கிறாங்க, இட்ஸ் அக்லி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அதிகாரம் நிறைய குழப்பங்கள், நிறைய விரும்பத்தகாத காரியங்கள் நிறைய இருக்கும். அதில் வீட்டில் வாசித்தா தெரியும் உங்களுக்கு. எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். தாறுமாறான, அலங்கோலமான, அழுக்கான, அசுத்தமான ஒரு வாழ்க்கை தான் அது. ஆனால் அந்த அசுத்தமான வாழ்க்கையை தேவன் பரிசுத்தமான வாழ்க்கையை மாற்றுகிறார். அலங்கோலமான வாழ்க்கையை அலங்காரமான வாழ்க்கையை மாற்றுகிறார். அந்த வார்த்தை படிக்கிறேன், கேளுங்க. அவளுக்கு பிரசவ காலம் நேர்ந்தபோது வந்தபோது, வாழ்க்கையில் நான் சொல்ல இந்த பிரசவத்தை சொல்லலை, எல்லா ஆங்கிலத்தில் ட்ரைவல் என்ற வார்த்தை இருக்கிறது. எல்லாருக்கும் தெரியும், தாய்மார்களுக்கெல்லாம் தெரியும். அந்த காலம் ஒரு கொடிய காலம், பிரசவ காலம். அந்த காலம் ஒரு கொடிதானது, வேதனையானது. அது ஒவ்வொரு நாளுமே மன அழுத்தங்களை கொடுக்கக்கூடியது. என்ன ஆகுமோ, எப்படி ஆகுமோ, ஏதாகுமோ, அது ஆணாக இருக்குமோ பெண்ணாக இருக்குமோ. என் செய்தி என்னவென்றால், அந்த கடைசி வார்த்தை 27ஆம் வசனம், சொல்லுங்க, வெளிப்பட்டது என்றால். சொல்லுங்க எல்லாரும், வெளிப்பட்டது. எனக்கு இந்த வார்த்தை ரெண்டும் சேர்த்து படிக்கணும். ஒரு பாடுகளுக்கு பின்பாக ஒரு மகிமை வெளிப்படும். ஒரு போராட்டங்களுக்கு பின்பாக ஒரு அமைதி வெளிப்படும். ஒரு நிந்தைக்கு பின்பாக ஒரு உயர்வு வெளிப்படும். சொல்லுங்க, வெளிப்பட்டது. 2 முறை அந்த வார்த்தை வருது. வெளிப்பட்டது, வெளிப்பட்டான். கவனிங்கள், உலகம் பார்க்கும்போது இப்படி நினைக்கிது. உங்களை எல்லாரும் பார்க்கும்போது நம்முடைய பாடுகளை பார்க்குது, நம்முடைய ஏமாற்றங்களை பார்க்குது, நம்முடைய வேதனைகளை பார்க்குது, நம்முடைய கண்ணீரை பார்க்கிறது, நம்முடைய வாழ்க்கையில் வந்த ஏற்றத்தாழ்வுகளை பார்க்கிறது. இந்த அதிகாரம் முழுக்க அப்படி தான் இருக்குது. அவள் கடந்து வந்த பாதை கடினமான பாதை, தாமார், ரொம்ப வேதனையின் பாதை. அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வாழ்க்கை அது. ஆனால் தேவன் சொல்லுகிறார், இந்த ஆண்டிலே எதெல்லாம் உன்னால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியவில்லையோ, எதெல்லாம் நிந்தையா இருந்ததோ, எதெல்லாம் உலகம் அவமான